சிறுகீரை பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஒரு கட்டு சிறுகீரை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, ஒரு அரை கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக சீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் 3 காஞ்ச மிளகாய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனாவே சுண்டி வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பருப்பு விசில் நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த கீரை கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி வந்துச்சுன்னா சூப்பரான சிறுகீரை பருப்பு கூட்டு ரெடிங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.